ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. இன்றைக்கி நம்ம ஒரு புக் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரீசெண்டாக இன்ஸ்டாவில் ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க புக்ஸ் எல்லாமே வேறு ஒரு பிளேஸ்க்கு போகிறதுனால உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். என்னென்ன புக்ஸ் அப்படின்னு எனக்கே தெரியல. ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. எல்லோரும் சேர்ந்து இந்த என்னென்ன புக்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் புக் இறையன்பு அவர்கள் எழுதின வாழ்க்கையே ஒரு வழிபாடு அப்படிங்கிற இந்த புக்கு. இது விஜயா யூஸ்டு புக்ஸ் தான். ஆனாலும் ஒருத்தங்க இந்த மாதிரி புக் கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். ஸோ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நெக்ஸ்ட் புக் என்ன அப்படின்னு பார்ப்போம். வியாபாரம் செய்வது எப்படி. யுனிவர்சல் பப்ளிகேஷன். நெக்ஸ்ட் புக் அப்படின்னா ரிச் டேட் புவர் டேட் அந்த புக்கு. பணம் புரிந்தவன். இது தமிழ் பதிப்பு. இது பெஸ்ட் செல்லர் ஒரு புக் தான். இது கண்ணதாசன் பதிப்பகம். இந்த புக் எனக்கு இல்லை, அவரே அனுப்பிச்சிட்டாரு. பரவாயில்ல, தேங்க்யூ. நெக்ஸ்ட் என்ன புக்குன்னு பார்த்தோம்னா வனவாசம் அப்படிங்கிற இந்த புக். கண்ணதாசன் பதிப்பகம். எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. அடுத்த புக்கு ராஜேஷ்குமாரோட புக்கு. அரை வினாடி அநியாயம் திவ்யா அப்படிங்கிற இந்த புக். எல்லா புக்குமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. அடுத்தது விளக்கேற்றும் விளக்கு. இதுவுமே யுனிவர்சல் பப்ளிகேஷன். அடுத்த புக் பார்த்தோம்னா நாட்டு மருந்து கடை அப்படிங்கிற இந்த புத்தகம். இது மருத்துவர் கு. சிவராமன் அவங்க எழுதின புக். இது விஜயா பதிப்பகம். இவங்க தான் சித்தாவரம் புக் எழுதுனாங்கன்னு நினைக்கிறேன். அந்த புக்கையும் நான் வாங்கணும்னு இருக்கேன். இது ஒவ்வொரு பொருளை பற்றியுமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. வெந்தயம், இந்த சீரகம், இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையாக கொடுத்துருக்காங்க. அடுத்த புக் அவர் எழுதின புக்கே தான், ஏழாம் சுவை அப்படிங்கிற இந்த புத்தகம். இது விகடன் பிரசுரம் வெளியிட்ட புக். அடுத்த புக் தீரன் சின்னமலை கவுண்டர் அவங்களுடைய புக்கு. இந்த புக் நான் படிச்சிருக்கேன், ஆனால் வேற ஒரு ரைட்டர் எழுதுனது தான் படிச்சிருக்கேன். ஐ திங்க் இது வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அந்த தலைப்புலே. ஸோ கண்டிப்பாக இதையும் நான் படித்து பார்க்குறேன். ராஜேஷ்குமாரோட இன்னொரு புக்கு கொல்லாதே ப்ளீஸ். அடுத்தது வைரமுத்து அவங்க எழுதின கள்ளிக்காட்டு இதிகாசம். இந்த புக்கும் எங்கிட்ட இல்லை.
இதுவும் விஜயா பதிப்பகம் இதுதான், நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. அடுத்த புக் பார்த்தோம்னா கருவாச்சி பார்க்கணும், வைரமுத்து ஒன்று எழுதின புக்கு. இதுவுமே நல்லா இருக்குது. அடுத்தது என்னன்னு பார்த்தோம்னா ராஜேஷ்குமார் அவங்க எழுதின நிமிஷத்துக்கு நிமிஷம் அப்படிங்கிற இந்த புத்தகம். ஒரு ஸ்மைலியான பால் அனுப்பியிருக்காங்க, பென்சில் அனுப்பிச்சிருக்காங்க, அவ்வளோதான். தேங்க்யூ. மொத்தம் எவ்வளோ புக் இருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 13 புக்கு. இதை கொடுக்கறதுக்கு ரொம்ப பெரிய மனசு வேணும். தேங்க்யூ எனக்காக இந்த புக்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கு. கண்டிப்பாக எல்லா புக்ஸையும் படித்து பார்க்குறேன். என்னதான் யூஸ்டு புக்கு அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்கணும், யூஸ் பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நமக்கு அது இருக்க கண்டென்ட் தான் மேட்டர். ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அந்த புக் எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு நான் ரிவ்யூ பண்ணுவேன்.